ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பயங்கர கிரேசியான நியூஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த ரெண்டு நியூஸும் உங்களை பயங்கரமா யோசிக்க வைக்கும். நம்ம மைண்டை ஒரு சிப்பு வச்சு ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா எங்க நம்புற மாதிரி இருக்கா? இன்னொரு பக்கம் பாசிட்டிவிட்டி வந்து கேன்சரே பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதுவும் நம்புற மாதிரி இருக்கா? டேய் என்னடா சொல்ற, நம்ம சுத்தி என்னடா நடக்குது, இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சூடான சென்னை கிளைமேட்ல ஒரு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு இந்த வீடியோ கவனிங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களை பயங்கரமா யோசிக்க இருக்கும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் டே பிரேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, என்னதான் நடந்ததுன்றது பார்ப்போம். மார்ச் 23 அன்னைக்கு பிபிசி நியூஸ் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஸ்டோரியை தூக்கி போடுறாங்க. யூகேல நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு மைண்டை ரீட் பண்றதுக்கு ஒரு சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சீரியஸ்லி, மைண்டை ரீட் பண்றதுக்கு ஒரு சிப்பா? அப்ப நான் மனசுல என்ன நினைச்சாலும் அதை வந்து சிப்பை வந்து ரீட் பண்ணி வெளியே சொல்லிடுமா அப்படின்னா ஆமா, சொல்லிடும் கண்டிப்பா. நான் இப்போ யூகேல நம்மள மாதிரி ஒருத்தன்னு சொன்னேன் இல்லையா, அவரோட பேரை ரிவீல் பண்ணல, சோ அவர் நான் வந்து காமனர்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ அந்த காமனருக்கு மைண்டை ரீட் பண்றதுக்கு ஒரு சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து பேச முடியாம ஆயிடுச்சு. சரி, அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி நியூரல் லிங்க்ன்ட்டு, கண்டிப்பா இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற யாரும் இல்லை, அந்த கம்பெனிக்கு ஓனர் நம்ம தலைவர் இலான் மஸ்க் தான். நம்ம இலான் மஸ்க் பண்ணாத வேலையே கிடையாது. இப்போ என்னன்னா மைண்டை ரீட் பண்றதுக்கு சிப்பை கொண்டு வந்துட்டாரு. ஸோ இந்த காமனர் வந்துட்டு அதனால பேச முடியாத காரணத்தினால இந்த சிப்பை வந்து பிரெயின்ல குட்டி குட்டி வயர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது நம்ம பிரெயின்ல திங்க் பண்ற சிக்னல்ஸை வச்சு அது வார்த்தையா சொல்லுதுன்றாங்க. இப்போதைக்கு ட்ரையல் வெர்ஷன்ல அவர் வந்து எனக்கு பசிக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன வார்த்தையை வந்து அவர் யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த யோசிக்கிற வார்த்தை வந்து வேர்ட்ஸா வெளியே வருது. சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. ஒரு சிப்பு வந்து நம்ம மைண்ட்ல என்ன நினைக்குதுன்றதை கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை பேராலையும் இனிமேல்ட்டு பேச வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தர முடியும் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இது என்ன ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா என் லைஃப்ல நிறைய பேர் வாய் பேச முடியாம பார்த்துருக்கேன். இந்த மைண்டை ரீட் பண்ற சிப்புன்ட்டு எல்லாருக்கும் பப்ளிக்கா அவைலபிள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் பர்சன் நான் தான். இன்னொரு பக்கம் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மைண்ட்ல நினைக்கிறத வந்துட்டு வெளியே கட்டிடுவோம். நம்மளும் வந்து மனுஷங்க தானே, மைண்ட்ல என்ன யோசிப்போம் நமக்கு தெரியாதா? நான் என்ன யோசிப்பேன்னு கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும். சப்போஸ் நான் மைண்ட்ல நினைக்கிறத எவனா ஹேக் பண்ணி வெளியே சொல்லிட்டான் அப்படின்னா நான் மாட்டிப்பேனே. ஐயோ, இந்த மைண்டை ரீட் பண்ற சிப்ன்றது டெக்னாலஜில பயங்கர அட்வான்ஸான விஷயம். நம்ம எலான் மஸ்க் இந்த மாதிரி புது புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு நம்மள எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர்யா எலான் மஸ்க். சரி வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட கேட்ட டைம்ல பாதி டைம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பாசிட்டிவிட்டின்ற டூலை வச்சு கேன்சரே பீட் பண்ணிருக்காங்களா? என்னடா சொல்றேன், என்ன நடந்துச்சு? சரி, பாசிட்டிவிட்டின்றது டூலோ இல்ல வந்து எதுவும் எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. அது நம்ம நம்பிக்கை பிளஸ் நம்ம வந்து நல்ல விதமா யோசிக்கிறது அப்படின்றத நான் வந்து பாசிட்டிவிட்டின்னு சொல்றேன். யூகேல சாரான்றவங்க கிட்டத்தட்ட 7 இயர்ஸா கேன்சர்ல போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எப்பவுமே பாசிட்டிவா யோசிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்வ, இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருப்ப அப்படின்னு சொன்னது வந்து பொய்யாக்கி 7 இயர்ஸ் சந்தோஷமா வாழ்ந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர பிரமிப்பு உண்டாக்கி இருக்காங்க. இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அவங்க டெய்லி வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறாங்க. அதாவது டெய்லி ஒரு தேங்க்யூ எழுதுற மாதிரி. இன்னைக்கு இவனால எனக்கு வந்து ஒரு நல்லது நடந்துச்சு, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றத ஒரு நோட்ல ஜேர்னலா எழுதிட்டு வராங்க. இது ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம். ஆக்சுவலி நம்மளும் அதை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். என் லைஃப்ல நானும் இதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பாசிட்டிவா நிறைய நடந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கேன்சருக்கு வந்து கியூர் கிடையாது, ஓகே தாங்க. பட் ஆனா இந்த பாசிட்டிவிட்டின்ற ஒரு காரணத்தினால சாரான்றவங்க கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் இப்போ வரைக்கும் உயிரோட வாழ வச்சுட்டு இருக்கு. வாழ வச்சது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் இருக்கிறதே ஒரு ஹாப்பியான நியூஸ். அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம், கீமோல அனுபவிக்கிற அந்த வலி, அது எல்லாத்தையும் தவிர்த்து நான் வந்து கியூர் ஆவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அவங்க ஃபேமிலியோட அவங்க ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றது, அவங்க சந்தோஷ பாதையில கொண்டு போறது விட்டு கண்டிப்பா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா வாழறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அவங்களுக்காக கண்டிப்பா நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து சாராக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்ல, நம்ம லைஃப்ல எல்லாருமே அப்ளிகபிள் ஆகலாம். ஒரு விஷயத்த பாசிட்டிவா யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த விஷயம் பாசிட்டிவா தான் நடக்கும். நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா நடக்கும். இது பேசிக்கலி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து புல் பண்ற இந்த மைண்ட் பண்ற வேலையை தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. மைண்ட்ல நம்ம பாசிட்டிவா நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி பாசிட்டிவா நடக்கும். ஸோ எல்லாருமே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம லைஃப்ல எல்லாம் பாசிட்டிவா நடக்கும்ன்றது ஒரு ப்ரூவனான ஃபேக்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபேமிலியில நம்ம நெய்பர்ஸ் இல்ல நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு போய் பாசிட்டிவா போய் இல்லம்மா உன்னால முடியும், நீ இதுல ஜெயிப்ப, ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க இல்ல உங்க வீட்டுல ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா நீ சென்டம் வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு அதுவே ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, உங்க வீட்டுல உங்க தம்பியோ தங்கச்சியோ திடீர்னு ஸ்டேட் பஸ் கூட எடுத்துருவாங்க, உங்களை மார்க்ல பீட் பண்றாங்க.
சரி, இதோட ரேப் பண்ணிக்கிறேன். நம்ம மைண்டை ரீட் பண்றதுக்கு டெக்னாலஜியும் இந்த பாசிட்டிவிட்டி வந்து கேன்சரே பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பன். இந்த ஸ்கைஃபை படத்துல வர மாதிரி இந்த மைண்டை ரீட் பண்றது சிப்பு, பாசிட்டிவிட்டின்ற இந்த கல்ச்சர், இது ரெண்டுமே ஒரு சராசரி ஹியூமன் பீயிங்கோட கெப்பாசிட்டியை பயங்கரமா பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்றத நான் பாக்குறேன். கண்டிப்பா இந்த மைண்ட் ரீட் பண்ற சிப்பு உண்மையிலே ப்ரொடக்ஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வாய் பேச முடியாதவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாசிட்டிவிட்டி, நான் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவ் தான்ப்பா. ஒரு பக்கம் இந்த புது மைண்ட் ரீட் பண்ற டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் பாசிட்டிவிட்டி. இந்த ரெண்டுத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நம்ம இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா மாத்தலாம். நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.